சம்பவம் பண்றாங்க. அது மனோஜோட ரகசியம் ஒண்ணு அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது மனோஜ் சின்ன வயசுல செஞ்ச ஒரு மிகப்பெரிய கேடுகட்டத்தனம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ருதிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க அல்டிமேட்டான ஒரு சம்பவமும் பண்றாங்க. அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்ருதி வழக்கம் போல அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா, ரவியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், ரவியோட பள்ளிக்கால நண்பர், அவர் கூட ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவர் போல. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ரவியை பார்க்குறாரு. ரவி நீ ரவி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லியுமே அதுக்கப்புறமா அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி நான் உங்க கூட ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சேன், ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், உங்க அண்ணன் முத்து மனோஜ் இவங்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரவியுமே அவன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஸ்ருதி இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களுமே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ரவியோட நண்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ருதிட்ட இந்த மாதிரி ரவி ரொம்பவே நல்ல பையன், அதாவது அமைதியானவன், ரொம்பவே பண்பான ஒரு பையன், அதே மாதிரி தான் இவங்க அண்ணன் முத்துவுமே ரொம்ப நல்ல பையன், அதாவது அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணமுடைய ஒரு பையன். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே நேர் எதிராக ஆப்போசிட்டா இருக்கிறவன் இவங்க அண்ணன் மனோஜ் தான். அதாவது மனோஜ் அப்போ அப்படி இப்போ அப்படிதான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடவும் இன்னொன்னு சொல்லிடுறாரு. அதாவது அவன் வந்துட்டு நாங்க படிக்கிற காலகட்டத்திலே அவனை விட யாராவது நல்லா படிச்சாங்க அப்படின்னா பொறாமப்படுவான், அவங்களை அடிப்பா, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய பண்ணுவான். ஆனால் அந்த பழியெல்லாம் முத்து மேலே தான் உணவு. பாவம் கடைசியில் ஒரு மிகப்பெரிய பழிவை மேலே விழுந்துருச்சு, அதனால அவன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தான் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்கா, கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஆண்டிகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மனோஜுக்கு ஒரு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் இப்போ தான் உங்களை பற்றின ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு அவர் என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் அப்படியே அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஸ்ருதி ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தை இன்னைக்கு உங்க அம்மா முன்னாடி வச்சு தான் சொல்ல போகிறேன், அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதை கேட்ட மனோஜ் அடங்க உய்யால இவ சும்மா விட மாட்டால, கண்டிப்பாக சொன்னதை செஞ்சிருவாளே, இன்னைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பீதியில் இருந்துகிட்டு இருக்காரு.